ஓகே பாய் பாய் பாய். மிஸ் யூ. சந்திப்போமா? எங்க எல்லாரும் ஒரு வாகனம் வந்து அடுத்த வாகனம் ரிவர்ஸ் பண்ணணும். பாருங்க சைட் கொடுத்து ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. இப்போ ரிவேஸில் வந்து எல்லாம் வந்து போகணும். ஆட்டோ இது வரைக்கும் வந்தது பிரேக் பிடிக்காம திரும்ப கடிச்சாரு 2 கீழே போயிட்டு ஒரு வாகனத்தில் போய் அடிபட்டோம்னா உள்ள எல்லா வாகனமும் அடிபட்டுரும். இப்போ நீங்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறது மண் சரிவால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான். பாருங்க அந்த மண் சரிவு இடம் இடம் அப்படி இருக்குண்டு இந்த பாரு அந்த வெள்ளையா தெரு அங்கிருந்து அப்படியே மண் சரிவு இடம் பெற்றிருக்குது. இந்த கீழே வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்கு பாரு. நீங்க போறீங்களா? இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலைகள் அந்த பொது கட்டடங்களில் வந்து அந்த பொதுவான இடங்களில் எல்லாரையும் வந்து வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க அது அப்படியே அந்த இடம் மட்டும் பாருங்க எந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்றது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பதுளை மாவட்டம் லுணுகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மடல் சீமை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். மடல் சீமையில் இந்த பக்கம் இருக்கிறது தமிழ் மகா வித்தியாலயம். இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த முகாமா வந்து தற்காலிகமாக வந்து வைக்கப்பட்டிருக்கின்றாங்க. அப்போ இவங்களுக்கான அந்த நிவாரண பணிகள் வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த உதவியை செய்த லண்டனுக்கு கூடிய மார்க்கண்டு தம்பதிகளின் பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள் அனைவருக்கும் வந்து நன்றி. நல்லபடியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அப்போ அந்த வகையில் இந்த இடத்த வந்து வழங்கிட்டு அடுத்ததாக இன்னும் பல முகாம்கள் இருக்கின்றது. அதாவது இந்த இடத்துல வந்து 3 முகாம்கள் அமைச்சிருக்கின்றாங்க இவங்களுக்கு, மக்களுக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி. அப்போ நாங்கள் 1வது முகாமுக்கு வந்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக 2வது முகாம், 3வது முகாமுக்கு போகின்றோம். அப்போ தற்பொழுது இந்த முகாமில் வந்து இருக்கக்கூடிய மக்களோட வந்து நாங்கள் கலந்து பேசி அவங்களோட வந்து சகஜமாக பழகி அவங்களுக்கான உதவியை வழங்கிட்டு போக போகிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மண் சரிவு பேரனத்தால் வந்து ஒரு கிராமம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிட்டுது. அப்போ அதை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எல்லாருமே வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஆள் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஆள் வாங்க. ஒன்று 2 3 நாள் வாழ்க்கை நிலைகள் சரி.
எங்களுக்குரிய ஒரு குடும்பத்துல டோக்கன் எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் டோக்கன் எடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. டோக்கன் வழங்கப்பட்டிருக்கு. அந்த டோக்கனோட வந்தால் தான் அவங்களுக்கான பொருட்கள்லாம் வந்து கொடுக்கப்படும். அந்த எப்படி சொல்கிற ஒரு ஒழுங்கு வரிசைப்படி அந்த டைமில் நாம் அந்த சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு சின்ன ஞாபகங்கள் இருக்கின்றது. இந்த யுத்த கால பிரச்சனைகளுக்குள்ள அது 2006 2007 ஆண்டு நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து ஒரு இடத்த வந்து அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொச்சி மரம் பண்ணுவாங்க. அந்த நொச்சி மரத்துக்குள்ள வந்து தற்காலிகமாக டெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து யூனிசெஃப் நிறுவனங்கள் வேறு வேறு வெளிநாட்டவர்கள்லாம் வந்து அந்த பான் பருப்புகள் உலர்ண பொருட்கள் நமக்கான உடைகள் எல்லாம் வந்து தருவாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சின்ன பிள்ளை எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. பாருங்க எனக்குலாம் வந்து உண்மையிலே இந்த நேரடியாக வரும்போது இந்த கண் கலங்குது. அப்போ இந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்காங்க. மக்கள் நம்முடைய உறவுகள் எல்லாருமே இந்த ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த இடத்த வரும்போது எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வருது. பெரியசாமி வீட்டுல 30 இளையராஜா இளையராஜா அவங்க அந்த இடத்துல வாங்க சொல்லுவாங்க. இளையராஜா டோக்கன் இல்லையா வச்சுச்சா உங்கள்கிட்ட? கொடுங்க கொடுப்போம். 30 கொடுத்தாச்சு. 33 அமிர்தம் அமிர்தமா 33 நீங்க என்னம்மா பேக்கா இருக்கக்கூடியவர்கள் அந்த உதவிகளை நன்றாக பெற்று அவற்றை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அறைகளில் இருக்கின்ற பொருட்களை. அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேலை. எனவே இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த பக்கமா நம்ம கொண்டு வந்து அந்த பொருட்கள் நம்ம வந்து கொடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்ப நான் தம்பியாக கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், அவங்களுடைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒருத்த வந்திருக்கின்றேன். அப்ப கேட்பேன் நமக்கு அந்த சான்ஸ் தருவாங்களாண்டு பெட்டிங் பண்றதுக்கு. பெட்டிங் பண்ணுவோம், பவுலிங் பண்ணுவோம். நாம அடிக்கணும் பேசா சரி சரி பெட்டிங் பெட்டிங் அண்ணா ஓகே. சொன்ன அந்த மஞ்சரி இடம்பெறக்குள்ள நீங்க நின்றுனீங்களா? வீட்டுக்குள்ள இருந்தீங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமா இருந்தது. சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எலும்பி ஓடி வந்ததானு? ஓகே நான் பெட்டிங் ஓகே. எங்க எல்லாரும் 6-4 ஏதோ இடத்துல நல்ல போலிங் செய்யறானு தம்பி ஆகலாம். நல்ல ஃபாஸ்ட் பால். பாருங்க அந்த தம்பியாக்கள் எல்லாருக்குமே வந்து விளையாட்டு திறமை இருக்குது. தம்பியோட போல் நல்ல ஃபாஸ்டா இருக்குதான். கை நீங்க உங்களோட டீமுக்கு தான் நான் அடிச்சு 2 சேர்த்து தந்தீங்க. ஒரு ஆள் அடிங்க, நான் பவுலர். தம்பி அடிங்க, நான் பவுலர்ண்ணா. தம்பியா அண்ணா போயிட்டு வரட்டா? சரியா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? என்ன வேணும்? பிள்ளைங்களே பெட் பால் வேணுமா? எங்களுக்கு ஃபுல்லாக இந்த பெட் எல்லாமே இந்த உடஞ்சிருக்குது. விளையாடுறதுக்கு பால் இல்லை.
ஆ வெட்டு இப்போ இது யாரு வெட்டுது உங்களோட வெட்டானா உங்களோட கிளப் இருக்குதா கிளப்ல விளையாடுறீங்களா கிளப் எல்லாம் இல்லை சும்மா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாடுறதானே விக்கெட்லாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே நாங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுறோமா சரி ஓகே விளையாடுங்க நாங்கள் தம்பியாக இதில் அவங்களோட தலைவராரு உங்களோட கிரிக்கெட் டீம் தலைவர் நீங்க என்ன தலைவர் பேர் என்ன தம்பி இது புக்ஷனா கூட பேர் என்ன வாங்க போறீங்க என்ன வேணுமா உங்களுக்கு வெட்டு வேணுமா வெட்டு அந்த விளையாடுற அது உடஞ்ச பெட் கொடுப்போம் பெட் பால் வாங்கிடுது சரியா எல்லாரும் வாங்க விளையாடணுமா சரியா கொடுத்துட்டு வாங்கி விளையாடுங்களா சரி ஓகேயா பாருமா ஓகே 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 பார்த்தீங்கன்னா அந்த தம்பியாக்கள் வந்து பெட் பால் வந்து கேட்டாங்க விளையாடுறதுக்கு இந்த இடத்துல வந்து பால் பேட் எல்லாம் வந்து இல்லை உடனே அண்ணா வந்து கேட்ட உடனே வந்து ஓகே நான் கொடுக்க தம்பின்னு சொல்லி அண்ணா நேரடியாக கொண்டு அந்த தம்பியாக்களை கொடுத்துட்டார் மிச்சம் சந்தோஷம் சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து போகின்றோம் அடுத்த அந்த முகாமுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பயணமாக வந்து அமைஞ்சது அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திப்பீங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் ஒரு மன திருப்தி நேரடியாக வந்து நின்று இவங்களுக்கான உதவிகளை நாமளும் செய்துட்டோம் என்று நினைக்கும் போல எப்படி சொல்கிறது அது நேரடியாக வந்து அனுபவிக்கும் போது விளங்கும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது உண்மையில் இந்த உதவியை செய்த மார்க்கண்டு பாக்கியம் தம்பதிகளின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இதை சார்ந்த அந்த உறவுகள் இதற்காக பாடுபட்ட அனைவருக்குமே வந்து எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் மிச்சம் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பாங்க பாருங்க அந்த சின்ன பிள்ளையெல்லாம் வந்து விளையாட்டு நிற்கிறது எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஓகே மேனப் அப்போ நம்மளோட வண்டி வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து போக போகிறோம் இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு விட மனம் இல்லாமல் இருக்குது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறேன் இந்த கொஞ்சம் நேரம் இடத்துல நின்று இந்த தம்பியாரோட விளையாடி இருந்தோம் இந்த உறவுகளோட பேசியிருந்தோம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்குது ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாய் 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 தம்பியார்கள் ஓகே பாய் 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 மிஸ் யூ சந்திப்போமா ஓகே ஓகே பாய் பாய் பாய்